ஏ அக்ஷயா, அவன் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது எதுக்குன்னா, கல்யாணத்துக்கு அவரை ஆசீர்வாதம் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு தான். கரெக்ட். அது உனக்கு புரியுதா? புரியுது. நீ என்ன பண்ற? எக்காரணத்தை கொண்டும் சாமிய அவன் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ. அது உன் வேலை. புரியுதா? வாங்க சாமி. இவர் மருது. உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இவரே பாத்துக்க போறாரு. நீங்க இவர் கூட போங்க சாமி. வாருங்கள். அப்புறம்டா குரங்கமணி, நடிக்கிறதுல எனக்கு பெருசு இல்லடா, அதெல்லாம் எனக்கு கை வந்த கலையாச்சே. ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் முன்னாடி நடிச்சு தானே துட்ட கறக்குறான். ஆனா அந்த பொண்ணு ஒரு மாதிரியான ஆளா இருக்காடா. திடீர்னு நீ சொன்னதை வாய் வார்த்தையா சொல்லி 2வது கல்யாணம் வெண்ணிலாவை பண்ணி வைன்னு சொன்னதுதான் தாமதம். துப்பாக்கி எடுத்து நெத்தியில வச்சா பாரு, அங்கேயே எனக்கு உயிர் போயிடுச்சு. அண்ணாமலை, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். டேய், அவ கொஞ்சம் டேஞ்சரஸான பார்ட்டி தான். துப்பாக்கி எடுப்பா, மிரட்டுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனா அவளுக்கு இந்த பில்லி சூனியம் செய்யற சாமியார் அவங்கன்னா ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. அதுவும் அவளோட குருஜி இருக்காரு, அவர் மேல பயங்கர நம்பிக்கை. அவர் உதவியோட தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ஒண்ணு, அவளோட குருஜின்னு சொல்லியிருக்கோம். அதனால உன் மேல அவளுக்கு ஒரு பயம் இருக்கும். நீ எப்பவும் அவளை அந்த பயத்தோடவே வச்சிரு, புரியுதா? ஆனா அவதான் அண்ணாமலை என்ன பயத்திலேயே வச்சிருக்கா. நீ மட்டும் சாமியார் இல்லன்னு தெரிஞ்சது, அந்த துப்பாக்கில இருக்கிற குண்டலும் உடம்புக்குள்ள போயிடும். பரவாயில்லையா? எங்கேயா இருக்கியா? வேணப்பா அண்ணாமலை. அப்படின்னா ஒழுங்கா இருக்கணும். நான் சொல்றது அப்படியே செய், புரியுதா? நீ சொன்ன மாதிரி உஷாரா சூப்பரா நடிக்கணும்னா என்ன நீ இப்ப சந்தோஷப்படுத்தணும். அது எப்படி? சிஷ்யா, சுவாமிக்கு ஒரு கோட்டரும் சிக்கன் பிரியாணியும் வாங்கி கொடு, அப்பொழுதுதான் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். கோட்ரா? சார், அது ஒரு வேலை தான் பண்ணாம இருந்தேன். அந்த வேலையை உனக்காக பண்ணிடுறேன். ஏற்பாடு பண்றேன். கார்த்தி, டேய், யாரும் போய் பாரு. வாங்க வாங்க, சாமி உங்களுக்காக தான் காத்துட்டு. சாமி எங்கிட்டேவ மண்டையிலாடா கொழுக்கட்ட மாதிரி இருக்கும்ல. இவ்வளவு சவுண்ட் வச்சு வாப்பா, உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட் ஆனாமல? இது என்ன சரக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீ அதுக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சிட்ட? அது ஒண்ணு இல்ல அண்ணாமல, ஃபாரின் காரனோட ஸ்டைல் என்ன தெரியுமா? எனக்கு என் தலைவர் ஸ்டைல் மட்டும் தான் தெரியும், வேற எந்த ஸ்டைலும் தெரியாது. நீயே சொல்லு. ஃபாரின்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்களாம். டேய், யாரும் போய் பாரு. வாங்க வாங்க, சாமி உங்களுக்காக தான் காத்துட்டு. சாமி எங்கிட்டேவ மண்டையிலாடா கொழுக்கட்ட மாதிரி இருக்கும்ல. இவ்வளவு சவுண்ட் வச்சு வாப்பா, உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட் ஆனாமல? இது என்ன சரக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீ அதுக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சிட்ட? அது ஒண்ணு இல்ல அண்ணாமல, ஃபாரின் காரனோட ஸ்டைல் என்ன தெரியுமா? எனக்கு என் தலைவர் ஸ்டைல் மட்டும் தான் தெரியும், வேற எந்த ஸ்டைலும் தெரியாது. நீயே சொல்லு. ஃபாரின்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்களாம். வணக்கம். சாரி, இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா, மங்களம் உண்டாகட்டும். விஷயத்தை சொல்லு. ஒரு சின்ன டவுட். கண்டிப்பா பச்சை தண்ணில தான் குளிக்கணுமா இல்ல? அது கண்டிப்பா பச்சை தண்ணில தாமா குளிக்கணும். அதுவும் கொல்லப்புறத்துல பெரிய அண்டால தண்ணி வச்சு அதுல வேப்பல்ல மஞ்சள் எல்லாத்தையும் கலக்கித்தான் குளிக்கணும். கண்டிப்பா குளிக்கணுமா. இதுல ஏதாவது குறை இருந்தா என் பூஜையில காட்டிடும். அப்புறம் வேண்டுதல் பழிக்காம போயிடும். இல்ல, நீங்க சொன்னது மாதிரியே செய்யற. குட் நைட். சாமி, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்ல, சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க. அது தாடி. யாரோட டாடி? ஐயோ, டாடி இல்ல, தாடி. தாடிக்கு என்னம்மா, நல்லா தானே இருக்கு. அது ஒண்ணும் இல்ல.
சாரி, தேங்க்யூ. நான் விடிய காலையில பச்சை தண்ணியில குளிச்சிடுறேன். சரிம்மா. டேய் வெடிகால பூஜை இன்னும் தூங்கிட்டு இருக்க? போடா போய் ரெடி பண்ற, போடா எந்திரா. டேய் சிஷ்யா, சீக்கிரம் எல்லாத்தையும் போய் எடுத்துக்கிட்டு கீழே போய் பூஜைக்கு ரெடி பண்றா. அப்பதான் அடுத்த அமௌண்ட்டை கறக்க முடியும். சரி குருஜி. எந்திரிக்க முடியலையே. ஐஸ் கட்டி உள்ளுக்குள் ஒரு அண்ணே, யாரும் வராம இருக்குண்ணே. போயில வாங்க. சீக்கிரம் வாங்க. அது அப்படியே இருக்கட்டும். வாங்க வாங்க. சாமி வந்துச்சு போல இருக்கு ஸ்வேதாக்கு. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். முதல்ல போய் அடி பிரதர்சனம் முடிச்சிட்டு வாங்க. சீக்கிரம் போமா, டைம் ஆகுது. பாத்து பாத்து மெதுவா ஸ்வேதா. நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பாத்து பாத்து போய். பூஜையில அமர்ந்த பிறகு பேசக்கூடாதும்மா. பேசுனா ரத்தம் கக்கி செத்துருவோமா? ஆமாம். சும்மா இருடே. கும் ஜம் பம் கும் பம் ஜம் கும் பம். முதல் அகல் விளக்கு முத்தரசனுக்கு நடந்த முதல் திருமணத்தை குறிக்கும். இரண்டாவது விளக்கு இரண்டாவது திருமணத்தை குறிக்கும். மூன்றாவது விளக்கு மூன்றாவது திருமணத்தை குறிக்கும். இது மூன்றையுமே நான் கண்ணாடி டம்ளர் வைத்து மூடப் போகிறேன். மூடினால் 3 விளக்குகளும் என்னாகும்? என்ன ஆகும்? படிக்காத மண்டுகளிடம் கேட்டு நான் என்ன செய்வது? நீங்கள் சொல்லுங்கள் அம்மா. கண்டிப்பா 3 விளக்குமே அணைஞ்சிடும். ஏன்னா விளக்கு எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால அணைஞ்சிடும்னு நான் படிச்சிருக்கேன். வெரி குட்மா, வெரி குட். உன்னுடைய ஞாபக சக்தியை நான் பாராட்டுறேன். எந்த விளக்கு நிலைத்து எரிகிறதோ அந்த விளக்குக்கான திருமணமே நிலைத்து நிற்கும் என்று அர்த்தம். என்ன ஆகிறது என்று பார்ப்போம். இது எப்படி சாமி? இது இறைவனுடைய திருவருள்படி நடக்கிறதம்மா. நான் ஒன்றும் செய்யவில்லை. இறைவன் தனக்கு பிரியமானவர்களை அவர்களுக்கு பிடித்தவர்களோடு சேர்த்து வைக்க நினைக்கின்றான். அதற்குத்தான் இந்த விளக்கு விடை சொல்கிறது. இப்பவாவது நான் சொல்லுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மூன்றாவது திருமணம் தான் நிலைக்கும். நீங்கள் கோவப்படுவதில் அர்த்தமே இல்லை அம்மா. என் மாமாவை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க மறுக்குது. மறுக்க கூடாதம்மா, மறுக்கவே கூடாது. அப்படி மறுத்தால் வேதனை மட்டுமே மிஞ்சும். உங்கள் வேதனை சாதனையாக மாற வேண்டும் என்றால் இரண்டாவது திருமணத்தை அடுத்து மூன்றாவது திருமணம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நீடித்து நிலைத்து நிற்கும். இத கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வர கோவம் அளவு கடந்துடுச்சு. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? சொல்லுங்க. இல்லம்மா, எனக்கு உங்களிடம் பொய் சொல்ல வேண்டும் என்று என்னம்மா அவசியம் இருக்கு? சத்தியமாக உண்மையைத்தான் சொல்கின்றேன். இது பாருங்க, நீங்க சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிய வந்துச்சு, இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அங்க தேடி தேடி வந்து கொன்னுருவேன். அதுக்கு 6 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 10 வருஷம் ஆனாலும் சரி விட மாட்டேன். துப்பாக்கி கொஞ்சம் எடும்மா. நான் சொல்கின்றது அனைத்தும் வேதத்தின் வாக்கு போல. எதையும் நான் மாற்றிச் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க. பாத்தியா கார்த்தி, எங்கிட்ட வாங்கிட்டு அங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குறேன். பயங்கரமான ஆளா இருக்கானே. தகுதியே இல்லாத உன் கூட போட்டி போடணுமா இல்ல வேண்டாமான்னு
இப்போ ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து மாமாவுக்காக போட்டி போடும்போது சரி சமமா நானும் போய் போட்டி போட்டு நிக்கிறது எனக்கே யோசிக்கும் போது கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. உன் முத்தரச மாமா உனக்கு வேணும்னு நினைச்சு அவருக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? மாமாவை கட்டிக்கிறதுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்க்கா. சரி, உன் முத்து மாமா இருக்காரே, உன் முத்து மாமா அவரை உனக்காக நான் விட்டு கொடுக்கறேன்னு சொன்னா எனக்காக நீ என்ன செய்வ? என்ன வேணாலும் செய்வேன்க்கா, கண்டிப்பா செய்வேன்க்கா, சத்தியமா என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கொஞ்சம் பண்றியா? தோ தோ வந்துடுறேன்க்கா. போதும் போதும். பெரிய மனசோட முத்தரசன் சார உனக்கு விட்டு கொடுக்கறா. நீயே முத்தரசன் சார கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? போய் சொல்லி விளையாடாதீங்கக்கா, உண்மையா தானே சொல்றீங்க? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். இந்த மோதிரம் உனக்கு ஞாபகம் இருக்கா? மாமா கிட்ட வம்படியா பேசி இந்த மோதிரத்தை நான் எனக்குன்னு வாங்கிக்கிட்டேன். இந்த மோதிரத்தை உனக்காக நான் விட்டு கொடுக்கறேன். நேசம் என்னும் நாட்டு நட்டு நீடுமா இன்னும் நாடகமா ஸ்வேதாக்கா திடீர்னு என்ன தேடி வந்து எனக்கு பதில் முத்து மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே, நான் கூட முதல்ல நம்பலண்ணே, அதுக்கப்புறம் தான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அவன் அப்படிலாம் சொல்ற ஆளே கிடையாது. எனக்கு அடுத்து இப்படி சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிலாம் சொல்ல மாட்டல. இல்லம்மா, அப்படியெல்லாம் அவன் சொல்லியிருக்க மாட்டான். சரி அண்ணே, நீ ஒண்ணு பண்ணுண்ணே, நீயே வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கோங்கண்ணே. கேட்டுருவோம். கேட்டுருவோம். ஸ்வேதா, 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 ஸ்வேதா. என்ன விஷயம்? என்ன சாதாரணமா என்ன விஷயம் கேட்டுட்டேன்? ஸ்வேதா ஏதோ சொன்னாலுமா என்னால நம்ப முடியல. ஸ்வேதா, வெண்ணிலா சொல்றது உண்மையா? என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா? நீ வழக்கம் போல ஏதாவது கனவு கண்டுட்டு பேசுறியா? இல்ல, ஸ்வேதாக்கா என்கிட்ட சொன்னதை தான் நான் சொன்னேன். என்கிட்ட சொல்லிட்டு இப்படி பேசாம இருந்தா என்னக்கு அர்த்தம்? நீ வழக்கம் போல கனவு கண்டுட்டு தான் பேசிட்டு இருக்க. அவ கனவு கண்டெல்லாம் வளரல, நிஜத்துல நடந்ததுதான் சொல்றான். நான் தான் அவகிட்ட முத்தரச மாமாவை விட்டு கொடுக்கறதா சொன்னேன். அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நிஜமா தான் சொல்றியா ஸ்வேதா? ஆமா, நான் தான் சொன்னேன். இல்ல இல்ல ஸ்வேதா, நீ அப்படியெல்லாம் சொல்லியிருக்க சான்ஸே இல்ல. நீ அப்படி சொல்லியிருக்க மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். ஏய், நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? நிஜமா நீ தான் சொன்னியா? நம்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க முன்னாடி சொன்னதெல்லாம் பத்தாது.
ஏன்னா எங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் மாற்றி பேசுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஊர் தலைவர், ஊர் மக்கள் எல்லாரும் இருக்கும்போது அவங்க முன்னாடி இதை சொல்லுங்கள், நாங்கள் நம்புகிறோம். சரியா? சரி வரோம். ஓகே, அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். நான் போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி ஊர் மக்களால் கூட்டி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், நீங்கள் வந்துடுங்க. சரியா? அதுக்கு என் கண்ணாடி போட்டு மூஞ்சிரு மாதிரி முறைக்கிறேன். வாமா போகலாம். அண்ணாமலை சொல்றதெல்லாம் உண்மைதானாமா? எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இழுத்துட்டு இருக்கிறதுன்னு எனக்கும் புரியல. அதான் நான் விட்டு கொடுத்துட்டேன். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுங்க. எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க, அப்புறம் வேணா நம்பலாம். அவ்வளவுதானே? எழுதி கையெழுத்து போடணும். சரி, கையெழுத்து போடுறேன். கேஸ் வேதாகிய நான் ஊரார் முன்னிலையில் எழுதி தரும் ஒப்பந்தம் என்னவென்றால், 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி என் மாமா முத்தரசனுக்கும் வெண்ணிலாவிற்கும் திருமணம் செய்து வைப்பதில் எனக்கு எந்தவிதமான வருத்தமும் இல்லை. என்னால் இந்த திருமணத்திற்கு இனிமேல் எந்தவித தடையோ பாதிப்போ வராது. நானே வெண்ணிலாவிற்கு என் முத்தரசன் மாமாவை முழு மனதோடும் சுய நினைவோடும் விட்டுக் கொடுக்கிறேன். இது மற்றவர்கள் வற்புறுத்தல் இல்லாமல் நானே எழுதி கொடுக்கும் கடிதம். தங்கள் உண்மையுள்ள. இதுல கையெழுத்து போட்டு கொடுக்கறதுல உனக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லையம்மா? கல்யாணம் அக்டோபர் 30ன்னு போட்டிருக்க. நான் நவம்பர் 17ன்னு தானே சொன்னேன். இல்லம்மா, நல்ல விஷயம். அதை என்னத்துக்கு தள்ளி போடணும்? ஸ்வேதா, சீக்கிரமா கல்யாணம் நடந்து அவ சீக்கிரமா மேல போய் சேர்ந்தா நமக்கு நல்லது தானே? சரின்னு சொல்லு. சரி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். என்ன வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? அம்மா, இந்த காலத்துல ஒண்ணுக்கு 4-5 சாட்சி இருந்தாதான் நல்லது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த விஷயத்துல நான் அவசரப்பட்டுட்டுமோன்னு எனக்கு தோணுதுரே. அந்த சாமியார் சொன்னதும் இவங்க கிட்ட போய் நான் பேசினேன். வீட்டுல அண்ணாமலை கிட்ட பேசினப்போ நம்ப மாட்டேன்னு சொல்லி மறுத்தாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஊருக்காரங்க மொத்த பேரும் அண்ணாமலை சொன்ன ஒரே தகவல்ல கூடி இருக்காங்க. எழுதின லெட்டர்ல கூட முன்னாடியே எழுதி தயாரா வச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோ சீக்கிரத்துல லெட்டர் எழுதிட்டு வந்திருக்க முடியாது. அப்புறம் அக்டோபர் 30ங்கிற தேதியை மட்டும்தான் அதுல குறிச்சிருக்காங்க. என்ன ஸ்வேதா சொல்ற? அவங்க எடுத்த வீடியோ, இதெல்லாம் சாட்சிக்குன்னு சொன்ன விதம் எல்லாமே திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தா நம்ம ஏதோ ஒரு வகையில ஏமாந்துட்டோமோன்னு தோணுது. ஏன் இப்படி அடிக்கடி கால் பண்ணி தொல்லை பண்றீங்க? சென்னைக்கு எப்போ வருவீங்கன்னு கேளு. சாமி, சென்னைக்கு எப்ப வரீங்க? அது நான் சிஎம் மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு நான் புனித யாத்திரையா இமயமலைக்கு போறேன். இமயமலைக்கு போய் கிரிவலம் பண்ணிட்டு அப்புறமா தான் வருவேன். இமயமலைக்கு போறேங்கிறான், ஒண்ணுமே புரியலையே. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க வேற அங்க போய் மாட்டிக்கிட்டீங்களா? இங்க ஒரு பூஜை இருக்கு, அதுக்கு நாங்க கூப்பிடலாம் நினைச்சோம். ஸ்வேதா அதுக்கு 5 லட்ச ரூபா அமௌண்ட் தரேங்கிறா. 5 லட்சமா? என்ன பண்றது, யார கூப்பிடுறதுன்னு தான் தெரியல. என்ன சொல்றீங்க? அது இன்னொரு பரிகார பூஜை பண்ணிட்டா 5 லட்ச ரூபா தந்துருவாளாம். ஸ்வேதா இத பண்ணணும் விருப்பப்படுறா. 5 லட்சம் சொல்றீங்க? நான் ஒண்ணு செய்யறேன். சிஎம் மீட்டிங் முடிச்ச உடனே இமிடியேட்டா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி உடனே வந்துடுறேன்னு சொல்லுங்க. அப்ப சரி, உடனே கிளம்பி வாங்க. பாத்தியாடி, இப்போ இவன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சா? எலும்பு துண்ட போட்டதும் எப்படி வாலாட்டுறான்னு பாரு. புரிஞ்சிச்சு ஸ்வேதா, நீ கரெக்டா கணிச்சு வச்சிருக்க. என்னோட கணிப்பு எப்பவுமே தப்பாது. நான் இப்போ அவரு கூட சேர்ந்து அங்க வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அது மட்டும் இல்ல,
நான் அங்க வந்தா சில சிக்கல்களும் ஏற்படும். 2 பெரிய சக்திகள் அருகருகே இருக்கும் பொழுது காந்தத்தோட வடதுருவம் தென்துருவம் மாதிரி. சரி, ஓகே, ஒன்னு செய்யுங்க. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அவன் வந்தானா உட்காருவீங்க. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அத முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையில கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு பூஜைய பண்ணுவோம். போங்க. மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகம் என்னமோ தீரவே மாட்டேங்குது. அதனாலதான் மறுபடியும் அந்த ஹோமத்தை ஒரு தடவை பண்ணி ஒரு கைப்பிடி அரிசியை வச்சு பூஜை பண்ணி காட்டுறீங்களா? அப்படியா? ஆனால் நான் அதற்கான ஏற்பாடுகளுடன் வரவில்லையே. அதனால என்ன சாமி, அதுக்கான ஏற்பாடுகள் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அக்ஷயா, அதெல்லாம் கொண்டு வந்து வை. தோ. ஏ அக்ஷயா, அரிசி குடுமா சாமிக்கு. தோ. சாமி, இந்தாங்க அரிசி. அரிசி அரிசி கொடுங்கள். என்ன சாமி, நரம்பு தளர்ச்சியா? கையெல்லாம் நடுங்குது. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. ஓ, போதும். இந்தாங்க இந்தாங்க. போதும் போதும். சாமி, மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் மந்திரம் சொல்லுகிறேன். ஜம் பம் கும் பம் கும். சாமி, ரம்ம விட்டுட்டீங்க. ஆமா 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 ஆமா. ரம் பம் கும். என்ன சாமி பாக்குறீங்க? தோஷம் போயிடுச்சுல. இப்போ மாமாவை எந்த தடையும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு ஓகே தானே? ஆமாம் ஆமாம், பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். என்ன ஆமா நோமாங்கற? நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு போட்ட தில்லாலங்கடி நாடகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு குரங்கமணி. என்ன பேரெல்லாம் கரெக்டா சொல்ற? சுற்றாத. சொல்லு, யார் ராணி? அண்ணாமலை தான் குருஜின்னு ஒரு ஆள்கிட்ட கூட்டு போனான். அந்த குருஜி தான் எனக்கு அரிசி ட்ரைனிங் கொடுத்து என்ன அனுப்பிச்சு வச்சாருமா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுமா. தயவு செய்து என்ன மன்னிச்சிருமா. சுற்றாதம்மா ப்ளீஸ். ஹாய். வாங்க சார், வாங்க வாங்க. உங்க மேட்ரா தான் முத்தரச மாமாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். உங்க உயிர் நண்பர் முத்தரசன் இருக்காரே, அவரை விட்டுட்டு அன்னைக்கு தற்காலிகமா பிரிஞ்சு போனீங்க. இப்போ நிரந்தரமா பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க சார். ஸ்வேதா, என்ன வாவான்னு கூப்பிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்த எப்படி? இரு, நானும் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த மொபைலில் ஒரு வீடியோ இருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறமா உன் மாமன் அதான் என் ஃப்ரெண்ட் முத்தரசனை பார்க்க போகலாம். என்ன வீடியோ? இப்போ நான் 2வது கைப்பிடி அரிசியை வைக்க போறேன். இந்த கைப்பிடி அரிசி சாதாரணமானதில்ல. இடி இடிச்சு மின்னல் வெட்டும் போது அந்த கோபுர கலசத்துக்குள்ள இருக்கிற இந்த அரிசியில மின்னல் பாஞ்சு அது இருடியம் அரிசியா மாறிடும். குருஜி, என்ன நடக்குது? இதெல்லாம் என்ன? அது அது ஒண்ணுமில்லம்மா. வந்தவங்களுக்கு மந்திரிச்ச அரிசியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. குருஜி, என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காமிச்சிட்டீங்கல்ல. நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. நீங்க அந்த அரிசியை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுனீங்கல்ல, அந்த விளையாட்டை முழுசும் நான் பார்த்துட்டேன்.
இப்போ சொல்லு ஸ்வேதா, முத்தரசன்கிட்ட போய் இந்த குரங்குமணியை பற்றி சொல்லலாமா இல்லை இந்த வீடியோவை கட்டலாமா? ம் இருக்கு கை இருக்கு, கை இருக்கு, பின்னாடி போ போ. அண்ணாமலை, என்னப்பா இருந்த ஒரு ஆதாரத்தையும் உடைச்சிட்டாங்க இவங்க, என்னப்பா பண்றது? வாய் மூட்டை குரங்குமணி, எல்லாம் உன்னால வந்தது. இதெல்லாம் என்ன மிரட்டுறதுக்கு முன்னால யோசிச்சிருந்திருக்கணும் அண்ணாமலை. யார்கிட்ட போறோம், என்ன பேச போறோங்கிறது தெரியாம பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். என் மொபைல போட்டு வச்சிட்டியா? நான் இப்ப மொபைல், ஐயோ என் மொபைல் வேற போட்டு வச்சுட்டேன். என்னால தான் மெசேஜ் எல்லாம் பார்க்க முடியுது. பாரு, உன் மொபைலுக்கு மெசேஜ் வருது என்னன்னு பாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு எப்ப பார்க்கணும்னு தெரியும். முகத்துக்கு நேரம் துப்பாக்கி நீட்டி நிற்கிறேன், நான் ஓடின சுட்டுருவேன்னு கூட எனக்கு தெரியாதா? அதெல்லாம் இங்கே ஓட மாட்டோம். நீ மெசேஜை பாரு, பாரு, முக்கியமான விஷயம் பாரு. ஏய், முதல்ல பாரு. இப்போ இந்த வீடியோ என்கிட்ட மட்டும் இல்லை, எனக்கு நெருக்கமான நிறைய பேர்கிட்ட இருக்கு. பாரு, இன்னும் 2 நம்பர்லேருந்து வந்திருக்கும் பாரு. இத்தனை பேர்கிட்ட இருக்கிற வீடியோ உன் முத்துமாமா கிட்ட போக எவ்வளவு நேரம் ஆகும்? செகண்ட் டச் பண்ண போதும், பிசுக்குன்னு முத்துமாமா மொபைல்குள்ள போய் டிடிங்னு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரும். அனுப்பிடலாமா? ப்ளீஸ் அப்படி மட்டும் அனுப்பிடாத, மாமாவுக்கு மட்டும் அனுப்பிடாத ப்ளீஸ். இந்த வீடியோ நான் இன்னும் முத்தரசனுக்கு அனுப்பல. எனக்கு முத்தரசன் வெண்ணிலா கல்யாணம் நடக்கணும். நீ போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிட்டேன்னா அவங்க கல்யாணம் நடக்க ஒரு வழி கிடைக்கும். என்ன சொல்ற? நான் போறேன், சரண்டர் ஆகுறேன். முத்தரசன் மாமாவுக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே இந்த உண்மை தெரிய வேண்டாம். எனக்கு தேவை முத்தரசன் வெண்ணிலா கல்யாணம், அவ்வளவுதான். இதை வழியில சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? அப்படியே சொன்னாலும் அது முத்தரசன் குடும்பத்துக்கு அவமானம் தான். சொல்ல மாட்டேன். கிளம்புறியா? என் மாமாவை நான் சொன்ன அதே தேதியில அவன் கண்ணு எதிரில நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தெரியும் இவனுக்கு ஸ்வேதா நான் யாருன்னு. நான் போறேன், போலீஸ்ல நேரா சரண்டர் ஆகுறேன். ஆனா கூடிய சீக்கிரம் அத்தனையும் பொய்ன்னு நிரூபிச்சு நான் வெளியில வரேன்டி. வணக்கம் சார். சொல்லுமா. என்ன அக்ஷயா? லெட்டர். என்ன லெட்டர்? இல்ல ஆண்டி, ஸ்வேதா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. ஏய், என்ன விளையாடுறாள் அவ? இந்த கல்யாணத்தை எவ்வளவு தடபடலாம் நடத்தணும்னு நான் பேசிட்டு இருக்கேன். அவ கல்யாண பொண்ணு, கொஞ்சம் கூட எந்த அக்கறையும் இல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா. எவ்வளவுதான் அவசரம் இருந்தாலும் அப்படியே அனுப்பிச்சிருவீங்களா? கல்யாண பொண்ணுங்கிற அக்கறை வேணாமா உங்களுக்கு? இப்ப என்னடா மருது பண்றது?
யாராவது கேட்டா என்னன்னு சொல்றது? பூங்கோதை, நீதான் உஷாரா இருக்கணும். இந்த லெட்டர் இங்க இருந்தா தேவையில்லாம யார் கண்ணியாவது பற்ற போது. எடுத்துட்டு போ. இத பாருங்க. உள்ள போங்க, கவனமா இருங்க. அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இத பாரு, முத்தரச வந்ததும் நாமளா எதுவும் ஆரம்பிக்க கூடாது. அவன் என்ன சொல்றான்னு கேப்போம். ஸ்வேதா ஆளே காணோம். அது முத்தரசு ஒரு முக்கியமான விஷயமா திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டா. நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்கா. ஊருக்கு போயிருக்கான்றது நீ இவ்வளவு சர சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? என்னப்பா, ஊருக்கு தானே போயிருக்கா, அதுக்கே பதட்டப்படுறேன். நாங்களும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். போய் சேர்ந்ததும் போன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. என்ன போகும்போத போன் பண்ற நேரம் தானே இது? பண்றேன்னு சொன்னால. ஆமாமா, இந்த நேரத்துக்கு தான் ஸ்வேதா போன் பண்றேன்னு சொன்னானே. உங்க அம்மா ஏதோ தகுதித்தம் வேலை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா விட்டுட்டு போனதை முத்தரசங்கிட்ட மறைக்கிறதுக்காக உங்க அம்மா எதையோ பண்ணி சமாளிக்க பாக்குறாங்க. உங்க அம்மா எவ்வளவு டென்ஷனாக நீ பார்த்துருக்க? இதுவரை பார்க்கலண்ணே. இந்த ஸ்வேதாக்கு அத்தையோட சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு இன்னைக்கு தானே தெரிஞ்சது. ஃபுல் சப்போர்ட். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. கார்த்தி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், நம்ம வேலையை காட்டு. அண்ணே அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா? நாளைக்கு ஸ்வேதாவால வர முடியுமான்னு தெரியலண்ணே. ஏய், என்ன உளறு? எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் எங்கம்மா உளறிட்டு இருக்கேன்? ஸ்வேதா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். மாப்பிள்ள, ஸ்வேதா ஏதோ முக்கியமான விஷயமா போயிருக்கா போல இருக்கு. அதான் லெட்டரில் எழுதி வச்சிருக்காள். இந்த லெட்டர் விஷயம் உங்களுக்கு தெரியாம தான் உங்ககிட்ட ஸ்வேதா வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னால் இவங்க என்ன மறைக்கிறாங்க? என்ன சித்தி இது? இல்லை என்னன்னு கேட்குறேன். என்ன சித்தி இப்படி பண்ணிட்டு போறா? நீ கண்டிக்கவும் மாட்டேங்கிற, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. இந்த விஷயத்துக்கு ஏன்ட்டு நீ மறைச்ச? இல்லப்பா முத்தரசு, கல்யாண விஷயமா எப்ப பேச ஆரம்பிச்சாலும் அபசகுணமா ஏதாவது நடக்குது. ஸ்வேதா என்னடான்னா திடீர்னு அவசரமா முக்கியமான வேலையா வெளியூர் போகணும்னு போறா. இது தெரிஞ்சா என்ன ஏதுன்னு தெரியாம நீ டென்ஷன் ஆவேன்னு நான் தான்ப்பா இதை மறைச்சிட்டேன். தப்புதான்ப்பா. தப்பு அது இதுன்னு நீயே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிற. நான் ஒன்றும் சொல்லலை. என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டியதானே? வெளியே போயிருக்கானா வெளியே போயிருக்கான்னு சொல்ல வேண்டியது. அதை விட்டுட்டு எல்லாம் ஏன் மறைக்கிறீங்க? இல்லை சித்தி, நீ சொல்ற என்னாலும் எனக்கு ஏதோ 24 மணி நேரம் 24 நாளானாலும் கண்டிப்பாக வர போகிறதில்ல. என்னடி இது? கீழே இருக்கிறது பூரா ஒரே பைத்தியக்கார கும்பலா இருக்கும் போல இருக்கே. விஷயமே புரியாம இந்த அம்மா பாட்டுக்கு 24 மணி நேரம் 24 மணி நேரம் சொல்றாங்க. ஸ்வேதா எப்படி 24 மணி நேரத்துல இங்க வருவா? நான் வேற அவங்க சொன்னாங்கன்னு முத்தரசன் சார்கிட்ட நாளைக்கு வந்துருவேன் ஸ்வேதா குரல்ல பேசி தொலைச்சிட்டேன். ஏதோ சந்தர்ப்பம்னு அந்த அண்ணாமலை வேற எல்லாரையும் வச்சு செய்யறான். அவன் சும்மாவே ஆடுவான். இந்த மேட்ரு வேற தெரிஞ்சது, அவன் ஆட்டம் தாங்க முடியாதுரி. ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பலோன்னு கொன்னுடுவாண்டி. என்ன நினைக்கிறேன்னா ஸ்வேதாக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கடா. அதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. உங்க சித்தி வேற 24 மணி நேரத்தில் திரும்ப வந்துருவான்னு சொல்றாங்களே. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவ திரும்ப வரமாட்டான்னு தோணுது மாப்பிள்ள. கூறு கிடத்தனமா பாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா? லொட 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 என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காதரா. அவன் 1000 டென்ஷன்ல இருக்கான். விவகாரம் போடா. இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஸ்வேதா வரமாட்டான்னு தான் தோணுது. சபாஷ். என்ன முத்தரசு இது? ஃப்ரெண்டுன்னா ஒரு நல்லது சொல்லணும். அதை விட்டுட்டு கூட இருந்துகிட்டே குழப்பறவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா?
இவெல்லாம் ஒரு ஆள் என்னட்டு எனக்கு பயங்கர கோபம் வருதுப்பா. நீ கோவப்படாத சித்தி, கொஞ்சம் அமைதியா இரு. என்னப்பா நீ இவன் சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்க? உனக்கும் ஸ்வேதாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்றத ஒரே வார்த்தையில அண்ணாமலைக்கு பதில் சொல்லுப்பா. அப்பதான் அவன் வாய் அடைக்கும். நீ அறிவு கட்ட. இந்த பாரு, என் சித்தி என்ன சொல்றாங்களோ அதான் நடக்கணும், அதான் நடக்கும்டா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. வர நவம்பர் 17 எனக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடக்கும்டா. அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இந்த பாரு, உன்னால முடிஞ்சதுன்னா இருந்து கல்யாணம் வேலையா பாரு. இல்லைன்னா சாமி தயவு செய்து கிளம்பி விட்டுறா. நீ இல்லை எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டு திரும்பி திரும்பி எதோ சொல்லி குழப்பிட்டு இருக்கேன். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? இல்லை மாப்பிள்ள, அவங்க சித்தியை சொல்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன்? டேய், சொல்லிட்டு இருக்க, குறுக்க குறுக்க பேசிட்டே இருக்க. இனிமேல் சித்தி பேசும்போது பதில் எதை பேசிட்டு இருந்த? நம்மள வேணாம், நம்மள அவங்க பேசும்போது எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. பேசல மாப்பிள்ள. போறவன் அவன் பாட்டுக்கு போறான், நீ எதுக்கு கண்டுக்கிற? நீ எழுது. உங்கள ஏதாவது விட்டு போயிருக்கா நல்லா செக் பண்ணிக்கோ. ஓகே? ஒரு விஷயம் விட்டு போயிருக்கு. என்ன என்ன விட்டு போயிருக்கு? இல்லை, அது மூளை நம்மளை யோசிக்க வைக்கல. அந்த விஷயம் தான் விட்டு போயிருக்கு. ஏய் மருது, கோவப்படாத. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன பண்ணுறத கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்கோங்கிற கவலை இல்லாமல் கொஞ்சம் கூட கூச்ச நச்சம் இல்லாமல் இருக்கே, அதை தான் சொன்னேன். எதுக்கு கவலை பண்ணணும்? மருது, கல்யாண பொண்ணையே காணோம். அவன் எங்கே போனால் என்னன்னே தெரியல. அவளை தேடி கண்டுபிடிக்காம நீங்கள் எல்லாரும் என்னடானா கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. பயங்கர செலவாகும், காசும் வேஸ்ட்டு. நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குறீங்களே, அதனால எனர்ஜியும் வேஸ்ட்டு. இதையெல்லாம் பார்க்கதாப்பா கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, அதான் சொன்னேன். வேண்டாம், நம்மள வேண்டாம். தேவையில்லாம வாயை கொடுத்து எங்களை வம்புக்கு இழுத்த என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியுமே. இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய்,